ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான மெத்தடில் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு நல்ல சுட சுட சத்தான வெஜிடபிள் பிரியாணி எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ செய்கிற அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி அனுப்புங்க. சாப்பாடை நல்லா டப்பா நிறைய நீங்கள் கட்டி அனுப்பினாலும் வரும்போது டப்பா காலியாக தான் வரும். அதுக்கு நான் கேரண்டி. இப்போ இது எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல அரிசியை அளந்து சேர்த்து அதை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸு நான் இப்போ சேர்த்துருக்கேன். நான் இப்போ எடுத்திருக்க அரிசியோட அளவுக்கு பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு 5லேருந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக வீட்டில் எப்போதுமே சாதம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த அரிசியில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இந்த அரிசியை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். அது வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 35 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இது ஒரு பக்கம் ஊறட்டும். அதுக்குள்ளே நான் இன்றைக்கி இதை குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சரியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு இப்போ நெய் சூடாகி நல்லா முழுசாக கரைஞ்சி வந்ததுமே 2 நட்சத்திரப்பூ, 3 சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, வாசனைக்காக 3 ஏலக்காய், 2 கிராம்பு, கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள் வாக்கில் நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. 3 பச்சை மிளகாயையும் கத்தி வச்சு நடுவில் லைட்டாக கீறிட்டு அப்படியே பச்சை மிளகாயை முழுசாகவே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் 2ஐயும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி நல்லா கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. தக்காளியை வதக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அந்த மாதிரி கல் உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதங்க விடுங்க. அப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக நமக்கு வதங்கி வந்துடும். இப்போ சரியாக ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலாச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக தக்காளியை கலந்து விட்டு பார்த்தாலே தெரியும் தக்காளி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்க விரும்புகிறோமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கப் அளவுக்கு சோயா சங்க்ஸையும் எடுத்து நல்லா வேக வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக இந்த பட்டாணி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வேக வச்சுட்டு இதில் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி பச்சை பட்டாணி சேர்த்திங்கன்னா வேக வைக்க தேவையில்லை, டைரெக்டாக இதில் சேர்த்தே நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த பட்டாணியை நல்லா ஒரு 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா வேக வச்சுட்டு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட இப்போ தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. அதே போல் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் ஃபஸ்ட்டே ஒரு 30 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பாஸ்மதி அரிசியை ஒரு 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கங்க.
இப்போ அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அரிசி ஏற்கனவே ஊறி வந்திருக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் ரொம்ப உடச்சிடாமல் அரிசியை மெதுவாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 3 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி அளந்து சேர்த்துருந்தேன். நீங்களே பார்த்தீங்க. அதே போல் தான் அதே 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். எப்போதுமே பாஸ்மதி அரிசியை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு அரிசியை அளந்து எடுக்கிறோமோ அதே அளவுக்கு, அதாவது சேம் குவான்டிட்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும். அதுக்கு மேலேலாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுக்கு நான் 3 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இது சரியாக இருக்கும் சாதம் வெந்து வர்றதுக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம அரிசியுமே நல்லா ஊற வச்சிட்டோம். அதனால சட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும். அதனால் நம்ம சேர்க்குற பாஸ்மதி அரிசியும் தண்ணியோட அளவையும் ஒரே மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் புதினா இலையையும் அதே போல் கொத்தமல்லி தலையையும் கட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 கப்புக்கும் கூடுதலாக பார்த்திங்கன்னா கெட்டியான தயிர், அதிகம் புளிப்பில்லாத தயிரும் சேர்த்துக்கணும். அதே போல் வாசனைக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கடைசியாக நம்ம நெய் சேர்க்கறதுனால இந்த சாதம் சாப்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக வாசனையாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விடும்போது உப்போட டேஸ்ட்டையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு போடுறது மாதிரி தேவை இருந்தால் இந்த சமயத்தில் உப்பு பத்தலைன்னா உப்பு கூட நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, அதனால இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழ அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழ சாறையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ இது லைட்டாக ஒரு கொதிச்சு வரட்டும். அந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டோம்னா ஒரு விசில் விட்ட உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா பாஸ்மதி அரிசி எப்போதுமே சீக்கிரமாக மலர்ந்து வெந்து வந்துடும். அதனால இது பூ போல் நமக்கு உதிரியாக அழகாக வரணும்னு பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஓரத்துலலாம் லைட்டாக கொதி வருது பாருங்கள். சாதமுமே நமக்கு லைட்டாக பார்த்திங்கன்னா இப்போ வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கணும். அதாவது அரிசியெல்லாம் வெந்து இந்த மாதிரி நமக்கு மேலே சாதம் தெரியணும். இந்த மாதிரி அளவு இருக்கும்போது அவ்வளோதான், லைட்டாக கொதி வருது. இந்த சமயத்தில் இதை நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு விசிலும் போட்டு ஒரு விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசியை நம்ம ஊற வச்சு சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும். அதனால் அதிகமான விசில் வைக்கக்கூடாது. ஒரு விசில் வச்சாலே போதும். நமக்கு சூப்பராக சாதம் நல்லா உதிரியாக பூ போல் வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம குக்கரில் உள்ள விசில்லாம் எடுத்துகிட்டு இப்போ குக்கர் மூடியையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு ரைஸ் வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இது கூட வேறு எதுவுமே தேவையில்லை. கொஞ்சமாக தயிர் பச்சடி மட்டும் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதே போல் நீங்களும் சுட சுட வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.